மகளே சந்தனத்தோம் என்று சொல்லியே விழினில் பாடலாமா விழினில் பாட வந்தருள்வாய் தலைமகளே லட்சுமிகரமான சௌபாகியம் பெற்றிடுவோம் சௌபாகியம் பெற்றிடுவோம் லட்சியமாய் வணங்கிடுவோம் மகாலட்சுமி அம்மா மகாலட்சுமி அஷ்டலட்சுமி அயருவாள் அஷ்டலட்சுமி அருள்வாய். பக்தியான பாசமான நேயர்களுக்கு பாரதி திருமகனின் பேரன்புள்ள வணக்கங்க. ஆமாங்க, இன்னைக்கு மகாலட்சுமிய பத்தி பேச போறோம். சரி. மகாலட்சுமினாலே அழகுன்னு அர்த்தம். ஓஹோ. வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமக வரான்னு வச்சுக்கோங்களேன், சரி. அவளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி மாதிரி விளக்கேத்த வந்திருக்கான்னு சொல்லுவோம். ஆமாங்க. நம்ம சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மாட்டு பொண்ணு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அது ஏன்? சில இடத்துல மாட்டிக்கிட்ட பொண்ணாயிடும், சில இடத்துல மாட்டி விட்ட பொண்ணாயிடும். ஆனா மாடுதான் என்ன வார்த்தைன்னா செல்வம்னு அர்த்தங்க. மாட்டு பெண்ணதான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. மாடுனா செல்வம்னு அர்த்தம். பொதுவா மாடு வந்து நம்ம எல்லாரும் கும்பிடுவோம் இல்லையா, கோமாதா குலமாதானே. அது உடம்பு முழுக்க தேவர்களா இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனுடைய வால் பகுதியில தர்மதேவதை இருக்கான்னு சொல்லுவாங்க. இதை படிக்கும் போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன், வால் பகுதியில தர்மதேவதை இருக்காளே, மனுஷனுக்கு வாலே இல்லையே நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது மனுஷனுக்கு தர்மமே இல்லையே, அதனால வாழை கட் பண்ணி விட்டாரோ கடவுள்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இந்த நெற்றி வகடுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த இடத்துல பொட்டு வைக்கணும், அது ஒரு பெரிய ட்ரெடிஷனல். அதுக்கு பேர் சீமந்தம்னு பேருங்க. வளகாப்பிற்கு சீமந்தம்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த இடத்துல மகாலட்சுமி உறைவதாக நினைத்து சீமந்தம் என்ற பெயரை சொல்கிறோமே, அதனால அந்த பங்கனுக்கு நம்ம சீமந்தம் என்று அருமையாக பெயரை வைத்தார்கள். லட்சுமி கரம் தாங்க வாழ்க்கையில. பாரதியார் பாடலை விட லட்சுமி கரம் நமக்கு பாட்டுல வேற எங்க கிடைக்க முடியும்? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாய் நமதொழி தித்தனை தும்பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இன்னொரு இடத்துல பாரதியார் பாடுறாருங்க, மலரின் மேவு திருவே சரி உன்மேல் மையல் பொங்கி நின்றேன், நிலவு செய்யும் முகமும் காண்பா நினைவழிக்கும் விழியும். அப்புறம் உள்ளதா ரொம்ப முக்கியம், கலகலன்ற மொழியும் தெய்வ களி துலங்கு நகையும் இலகு செல்வ வடிவும் கண்முன் இன்பம் வேண்டுகின்றேன். இந்த பாட்டுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, லட்சுமி வந்து கலகலப்பா இருப்ப, அந்த காசு உண்டியில குலுக்கும் போது வர சத்தத்தை விட அற்புதமான சத்தம் உலகத்துல உண்டாங்க. நீங்க ரூபாய் நோட்டு சத்தம் வராது, ஆனா நீங்க காசு போட்டு உண்டியில குலுக்கும் போது ஒரு நாதம் வரும் பாத்தீங்களா? ஆஹா, என்ன அருமையான சத்தம்! அந்த நாதத்தோட ஒரு மகிழ்ச்சியும் வருங்க. நிகழ்ச்சி வந்தா மகிழ்ச்சி வந்துடும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. அதுல இந்த கலகலன்ற மொழின்னு இருக்கு, அதை நம்ம படிச்சுக்கணுங்க. லக்ஷ்மியிலே லக்ஷ்மின்னு ஒண்ணு உண்டு, பெரிய லக்ஷ்மின்னு ஒண்ணு உண்டு. அது என்னது? லக்ஷ்மிங்கிறது ஒரு மனிதன் பணத்தை உழைத்து சம்பாதிக்க கூடிய பணத்துக்கு பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி பெரிய லக்ஷ்மி எது தெரியுமா? என்ன? அத பெரிய மனசோடு இன்னொருத்தருக்கு கொடுக்கறாங்களே, அதுதான் அங்க பெரிய லக்ஷ்மி அம்சம்னு. கர்ணனை போல, பாரியை போல, குமணனை போல, 7 வள்ளல்களை போல கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அம்பாள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதத்தான் லட்சுமி நமக்கு சொல்லித்தரா. லக்ஷ்மின்ற வார்த்தையிலேயே 5 பொருள் இருக்கு. இது எல்லா பெண்களும் படிச்சுக்கணும். அன்பு, அமைதி, அழகு, கருணை, செல்வம். இந்த 5 நம்ம இப்ப 5 விரல பார்த்தாலே மகாலட்சுமி நம்ம இடத்துல குடியிருக்கிறான்னு நினைச்சுட்டு அந்த 5 வகைகளையும் நம்ம மனசுல பாடமா வச்சுக்கணுங்க. சீனிவாச பெருமான் கல்யாண கதையில கூட ஒரு அழகான இடம் வரும். சீனிவாச பெருமான் பத்மாவதி தாயாரே கல்யாணம் பண்ணும் போது கலியுகத்துல வந்து பண்ணும்போது அவருக்கு கல்யாணத்துக்கு பணம் தேவைப்பட்டுதா. பேர்பட்ட பணக்கார பெருமாளுக்கே பண கஷ்டம். அன்னைக்கு ஏடிஎம் யாரு? குபேரன் தான், கோடீஸ்வரன். அவன்கிட்ட போய் கேட்டாரு, அவரும் பணத்தை கொடுத்தாரு. கொடுக்கும் போது எதை தெரியுமா சாட்சி வச்சாரு? பணம் என்பது பரிமாறப்படும் போது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க, செல்வங்கிறது. மரத்தை சாட்சி வச்சு கொடுத்தாங்க. நம்ம உடனே எல்லாரும் கேட்போம், மரம் பேசாதப்பா, சாட்சின்னா சாட்சி வந்து சொல்லணும் இல்லையா? மரத்தை போய் சாட்சி வச்சாங்க. அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஏன் தெரியுமா மரத்தை சாட்சி வச்சாங்க? மனுஷங்க சாட்சி வச்சா பேச வேண்டிய நேரத்துல மரம் மாதிரி நின்றுடுவாரோ அப்படின்னுதான் பேசாத மரத்தை சாட்சி வச்சாங்க. ஏன்னா அதனுடைய காற்று இருக்குங்களா, அதுவே உண்மையை பேசும்.
ஆதிசங்கரர் வாழ்க்கையில ஆஹா. அவர் சின்ன குழந்தையா போய் அன்னைக்கு ஒரு ஏழை வறுமை மிகுந்த அந்த அம்மா வீட்டுல நிக்கும் போது நிக்கும்போது பவதி பிக்ஷாந்தே அப்படின்னு கேட்டுட்டு நிக்கும் போது ஓஹோ. அந்த அம்மா கொடுக்க துடிக்கிறாங்க. அதான் பெரிய லட்சுமி கொடுக்க துடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, இங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, அங்க தேடுறாங்க, எங்கேயுமே எதுவுமே இல்ல. ஆனா மனசு மட்டும் விசாலமா இருக்கு. வந்திருக்க குழந்தையும் சுட்டும் விழிச்சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ மாதிரி ஆதிசங்கர சூரியனே கீழே இறங்கி வந்து நின்னா மாதிரி இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே ஒரு சின்ன நெல்லிக்கனி இருந்தது. அந்த நெல்லிக்கனியை எடுத்து அந்த அம்மா ரொம்ப பாவத்தோட அப்படியே பக்தியோட கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு போட்ட உடனே அந்த குழந்தை சொல்லிச்சா, இந்த கொடுக்கும் குணம் உள்ள மாது இருக்கும் வீட்டில் அல்லவா லட்சுமி தாயே நீ இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இத்தினோண்டு நெல்லிக்கனி தான் அந்த அம்மா போட்டாங்க. ஆனா அங்க தங்க நெல்லிக்கனி மழையே பொழிந்தது. லட்சுமிங்கிறதுக்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. அபிராமி பட்டர் கூட பாடும்போது தனம் தரும் கல்வி தரும் கல்வியா செல்வமா வீரமா அதெல்லாம் அருமையான பாட்டு நம்ம கேட்டிருக்கோம். அவர் முதல்ல சொல்றது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியான்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பணத்துல குணம் மாறிடாம இருந்தா அந்த பணம் முக்கியமான விஷயமாக இருப்பதுல ரொம்ப சரியான விஷயம் தாங்க. 18 கரங்களில் நமக்கு அருள் புரியும் அம்பாளுக்கு நம்ம இந்த 2 கரங்களை வச்சு என்ன செய்யணும்? செல்வம் அப்படிங்கறதா லட்சுமி. நம்ம இந்த 2 கரங்களை செல்ல வச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருக்கோம். நம்ம அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு வீட்டை எல்லாம் அழகா சுத்தப்படுத்தி வாசல்ல சாணி விட்டு மொழிகி அழகா கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏத்தி விடிய காலையில அம்பாளை வழிபட்டோம் வச்சுக்கோங்களேன். அதுதாங்க அம்பாள் நம்மிடம் எதிர்பார்ப்பது. 18 கரங்களால் அருள் புரிகளால் 2 கரங்களால் நாம் செய்ய வேண்டிய பக்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறேன் அல்லவா? இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் சொல்லக்கூடிய கருத்து லட்சுமி புராணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எதையும் யாரும் அலட்சியப்படுத்த கூடாது. தேவேந்திரன் அவன் லட்சுமி சோஸ்திரம் செய்து பூஜை செய்கிறான். லட்சுமி பாரிஜாத மாலை தருகிறாள். ஆனால் அதை கவனமாக வாங்க வேண்டும் அல்லவா? அலட்சியமாக வாங்கிய ஐராவதத்தின் மத்தகத்தின் மீது எரிகிறான். உடனே லட்சுமியினுடைய ஆணையாலே தேவேந்திரன் ஏழையானான். இந்திர சபை ஏழை சபையானது. நாடோடியானான். ஓடிப்போய் துர்வாசனிடம் கவலைப்பட்டு யோசனை கேட்டார். மீண்டும் லட்சுமி பூஜை செய் என்றார். மீண்டும் லட்சுமி பூஜை செய்தான். பார்க்கடல் கடையப்பட்டது. அமுதம் வழங்கப்பட்டது. லட்சுமி தோன்றினாள். அவரிடம் மன்னிப்பு கேட்டான் தேவேந்திரன். அவளும் மன்னித்தாள். மீண்டும் இழந்த செல்வத்தை பெற்றார். இதிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது, நேற்று தெரிந்தது ஒரு கருத்து, பகைவனுக்கும் அருள்வாய். இன்றைக்கு தெரிய வேண்டியது, எந்த ஒரு தெய்வ பொருளையும் எந்த ஒரு தெய்வாம்ச விஷயத்தையும் நாம் அலட்சியப்படுத்த கூடாது. இதை கொலு பிரசாதமாக ஏற்றுக்கொள்வோமா? வழியவே பல்லாண்டு காலம் நவராத்திரி வாழ்த்து சொன்னோம். வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எங்கள் நன்றி வீராய வாழிய 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 வாழியவே.